Hi students, welcome to my channel. நாம் தினமும் ட்ராப்ஸ் அண்ட் பசில்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருக்கோம், கரெக்ட் தானே? இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக வின்னிங் டிப்ஸும் கொஞ்சம் கொடுக்க போகிறேன். எப்படி வின் பண்ணுறது? போன வீடியோ பார்த்தீங்க, ஒரு 25 டிப்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். என்னன்னு பார்க்க தான் வாங்க. இப்போ நம்ம வீடியோக்கு தான் போகலாம். என்ன இதுதான் டாபிக். திங்க் கேர்ஃபுல்லி பிஃபோர் அட்வான்ஸிங் ஹேங்கிங் பான். அப்படின்னா என்ன? இப்படி 2 பான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பான், அந்த ஒரு பானை ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஹேங்கிங் பான். இப்படி 2 பான் சென்டரில் இருக்குது அப்படின்னா 4 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணும். அது நமக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஆனால் இது சப்போர்ட் போடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா 2 பானுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படும், ஆனால் நிறைய ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுது. அது ஒரு அட்வான்டேஜ். ஆப்போனண்ட் இந்த சின்ன வீக்னஸை பிடிச்சி வின் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இப்போது ஒரு வின்னிங் ட்ரிக்ஸ் பார்த்துட்டோம், ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் மாதிரி. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ராப் பண்ணி சிம்பிளாக போன மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு நைட்டு வின் பண்ணிட்டோம். அது எப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு E4 நைட்டு. இது அலக்கைன்ஸ் ஓப்பனிங் படி E4னா நைட் 6, நைட் F6 வச்சு அது அலக்கைன் ஓப்பனிங்ஸ். பான் ஏற்றி விடுறாங்க. நைட்டு D5. இப்போ D4 வச்சாலும் ஓகே தான், C4 வச்சாலும் ஓகே தான். நைட் இங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மூவ் D4 வச்சேன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க நைட்டை ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நைட்டை ரெடியூஸ் பண்ணால் இப்போ நம்ம ஒரு பானை சும்மா கொடுக்க போகிறோம், சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம். நைட் பான் ஏற்றி விட்றோம். பான் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் பானை ஏற்றி விட்டு அட்டாக் பண்ணுறோம். இப்போது அந்த நைட் எங்கே போவோம் அப்படிங்கிறீங்க? C4 மட்டும்தான் வந்தாகணும், அப்படி தானே? வேறு எந்த ஸ்கொயருமே அந்த நைட் போக முடியாது. இப்போது இந்த C4 இருக்க நைட் அட்டாக்கு இருக்குது, பிஷப் அட்டாக்கு இருக்குது, கரெக்டாக? ஆனால் E5 இருக்க நைட்டு ஏதாவது அட்டாக்கு இருக்கா? இங்கே சப்போஸ் நம்ம அதுக்கு அட்டாக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு C4 இருக்க நைட் கிடச்சிரும், கரெக்டாக? அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சிம்பிளாக ஒரு பானை ஏற்றி விடுறோம், அட்டாக். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போது நைட்டு இருக்க நைட்டு அவங்க நகட்டியே ஆகணும், கரெக்டாக? இப்போ எங்கேயாவது ஒரு இடத்த நகட்டுவாங்க. நகட்டினா நமக்கு C4 நைட் கிடச்சிரும், ஓகேவா? ட்ராப்பில் நைட் எப்படி வின் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பசில் பார்க்க போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம ட்ராப் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பசில். ஃபஸ்ட்டு என்ன ஐடியா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். என்னென்னா, அந்த எஃப் பான் இருக்குது தெரியுமா, அதை 1 ஸ்டெப் ஏற்றி விட்டால் செக்கு, கரெக்டாக? செக்குக்கு எங்கேயும் மூவ் பண்ண முடியாது, மேட் ஆகிடும். அப்படிங்கும்போது நமக்கு குயின் இங்கே தேவை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ என்ன பண்ணுறோம், குயினை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம். குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணனா மேட் பண்ணிடுறான். அதை அவங்க அடிக்காத அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் அட்வான்டேஜ், ஓகேவா? குயின் இன்ட்டு ரூக் அடிக்கிறோம். அடித்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, பானை வச்சு அடிப்பாங்க. அடித்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பானை ஏற்றி விட்டால் மேட்டு, ஓகேவா? உங்களுக்கு இந்த பசில் புரிஞ்சிச்சா? இப்போ குயினை வச்சு அடிக்கும்போது அவங்க 1 and 1 மூவ் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் மேட்டை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சரி ஒரு பீஸ் தானே எடுத்துக்கோ அப்படிங்கிறதும் அவங்க பண்ணலாம். நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கிடச்சிருச்சு, இனி வின் பண்ணிடுறாமா, ஓகேவா?
இவ தான் பஸ்ஸு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவும் ட்ராப்போட பஸ்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.